திருச்சியில் நடைபெற்ற அகில இந்திய குயவர் உரிமைக் கட்சி மாநில மாநாடு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்பு. அகில இந்திய குயவர் உரிமைக் கட்சி மற்றும் அனைத்து குயவர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் தேசிய தலைவர் சாலை சாதியன் மற்றும் மாநில தலைவர் சாலை செல்வமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த மாநாட்டில் அகில இந்திய குயவர் உரிமைக் கட்சி நிர்வாகிகள், அனைத்து குயவர்கள் நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். Okay, sir. Fine. செங்குருதி சேர்ந்து செய்வான் குயவன் பானை, அழகுமணி தொடுத்து உள்ளங்கையில் கீர்த்தி வெளுப்பான் வேளார் பானை. பாலாஜி அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என இருகரம் கூட்டி அன்போடு அழைக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சர் இங்கே வரவைத்து நம்மை எல்லாம் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அகில இந்திய குயவர் கட்சியினுடைய தேசிய தலைவர் டாக்டர் சாலை சாதியன் அவர்களை தலைமை உரை வழங்க உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அன்பு கொண்ட நமது இனமான சமுதாய சொந்தங்களே, உங்களில் ஒருவனாக நான் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய வருங்கால முதல்வரின் தொண்டற்படை தளபதி அண்ணன் கேடிஆர் அவர்களே, இங்கே மாநில தலைவர் அவர்களே, அகில இந்திய குயவர் உரிமை கட்சியினுடைய மாநில, மாவட்ட, தேசிய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாட்டிலே நாம் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சி தான் இந்த மாநாட்டை போட்டோம். நம்ம நம்ம சமுதாயத்தில் நிறைய பின்தங்கிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம நாம சமுதாயத்துல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம எல்லாமே ஒரு பிரிவா இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இங்க அண்ணன் அமுல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கூப்பிடாமே இந்த மாநாட்டுக்கு அவர் வந்ததுக்கு எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு. இதே போல நம்ம சமுதாய ஒத்துமை எல்லா தலைவர்கள்ட்டையும், நம்ம சங்க தலைவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா நாம இந்நேரம் எங்கேயோ போயிருப்போம். நம்மளை விட பின்தங்கிய சமுதாயம்லாம் இன்னைக்கு நம்மளை முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கான அரசியல் அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. நம்மளை எல்லாத்தையும் பிரித்து வச்சு எல்லாமே நம்மளை இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் பிரித்து வச்சிருச்சு. நம்மளுக்கான அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு இப்போ அண்ணன் கேடிஆர் அவர்கள்
இருக்கிறாரு. அவருக்கு வந்து எங்களோட கோரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடத்துல சூழ வைக்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையுமே எல்லா சூழ வச்ச இடமெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இந்த கோரிக்கையை எங்களுக்கு முதல்ல நிறைவேற்றி கொடுக்கணும். அதே மாதிரி மண்ணல்ற பிரச்சனை, ஏகப்பட்ட இடத்துல மண்ணல்றதுக்கு எல்லாமே பிரச்சனை. எங்களுக்கு வாழ்வாதாரமே மண்ணு தான். அந்த மண்ணல்ற பிரச்சனையில எல்லா இடத்துலையும் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு தான் மண்ணல்லணும், குறிப்பிட்ட அளவு தான் மண்ணல்லணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களால் வந்து தொடர்ந்து வந்து இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியல. எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் நினைச்ச நேரம் மண்ணல்லணும். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது ஏதோ எங்கள் குந்துறதுக்கு ஒரு குடிசை நம்மளாம் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் வந்து மண்ணை கொட்டி எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான மண்ணை எப்படி நாங்கள் சேமித்து வைக்க முடியும்? எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான மண்ணை சேமித்து வைக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒரு குடோன் கட்டி கொடுங்க. எங்கள் பானைகள் நாங்கள் வச்சிருக்க மண்பாண்டங்கள் எல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு சேமிப்பு குடோன் கட்டி கொடுங்க. நாங்கள் வந்து எப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியா ஒரு வருஷத்துக்கான மண்ணு ஒரு வருஷத்துக்கான எல்லாமே நாங்கள் சேமித்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எங்களை வந்து இப்போ வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் தொடர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. எங்களால் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியல. மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களால் தொழிலே பண்ண முடியல. மழைக்காலத்தில் எல்லா குடும்பமும் நம்ம குடும்பம் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கான மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்துக்கு இன்ன வரைக்கும் தலைவர் பதவி போடலை. இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம திட்டங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. நம்ம புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வந்தவுடன் எங்களுக்கு முதல்ல அமைப்பு தொழிலாளர் மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பதவியை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அண்ணன் கேடிஆர் அவர்கிட்ட எங்கள் சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அந்த வாரிய தலைவர் பதவி அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் மண்பாண்ட தொழிலாளர்களுக்குன்னு கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு 700 சங்கங்களுக்கு பக்கமாக இருந்துச்சு. அந்த சங்கங்கள்லாம் எல்லாமே மூடியாச்சு. அந்த சங்கத்தெல்லாம் திரும்பவும் எங்களுக்கு மீண்டு அந்த சங்கத்தை வந்து புதுப்பிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சங்கத்தில் வந்து நிறைய பண்ணணும். இந்த ஒற்றுமை வந்து நம்ம சமுதாயத்தில் தொடர்ந்து இப்போ நீங்கள் எவ்வளோ எழுச்சியோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அதே எழுச்சியோட தொடர்ந்து நம்ம சமுதாயத்தில் எந்த சங்கம் கூப்பிட்டாலும் சரி எல்லாருமே ஒன்றா போவோம். எல்லாரும் நம்மளோட ஒத்துமையை வந்து ஒன்றா காமிப்போம். ஒன்றா காமிச்சா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எல்லா சமுதாயமும் அவங்களுக்கு ஒரு எல்லாம் பிரிஞ்சு இருந்தால் கூட ஏதாவது ஒரு கூட்டம்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. நம்ம மக்கள்கிட்ட அந்த ஒன்று சேர்ற பழக்கம் இல்லாமல் இருக்கு. இனிமேலாவது நம்ம எல்லாமே ஒன்று சேருவோம். இந்த சமுதாயத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு நாம யாருங்கிறத நம்ம தெரியப்படுத்தி நமக்கான அங்கீகாரத்தை நமக்கு வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.